மின்விசிறி சுற்றுகிறது, மின்விசிறி சுழல்கிறது. இந்த ரெண்டிலுமே எது சரின்னு கேட்டிருந்தாங்க, தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சுற்றுதல் அப்படின்னா என்ன, சுழல்தல் அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு மேசை இருக்கு. இந்த மேசையை நான் சுத்தி வந்தா அதுக்கு பேரு சுற்றுதல். இதுவே என்னையே நான் சுத்திக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேரு சுழல்தல். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, ஒருவர் தன்னைத்தானே சுற்றி கொண்டால் அதற்கு பெயர் சுழல்தல். ஒருவர் மற்றொன்றை சுற்றி வந்தால் அதற்கு பெயர் சுற்றுதல். இப்போ இந்த 5 தொடர்களையும் பாருங்க. பம்பரம் சுழல்கிறது, பம்பரம் தன்னைத்தானே சுற்றுவதால் சுழல்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பாருங்க, கோயிலை சுற்றி வந்தேன், மற்றொன்றை சுற்றி வந்தால் அதற்கு பேர் சுற்றுதல். அதனால கோயிலை சுற்றி வந்தேன். பூமி தன்னைத்தானே சுழன்று கொண்டும் சூரியனையும் சுற்றி வருகிறது. உங்களுக்கு தெளிவா புரியுது இல்லையா? தன்னைத்தானே சுற்றினால் அதற்கு பேரு சுழல்தல், மற்றொன்றை சுற்றி வந்தால் அதற்கு பெயரு சுற்றுதல். இதிலிருந்து சுழல்தல் சுற்றுதல் அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க, மின்விசிறி சுற்றுகிறதா, மின்விசிறி சுழல்கிறதா? மின்விசிறி சுழல்கிறது.